ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம் சமையல். வாங்க இன்னைக்கு இன்னொரு அன்பாக்சிங். என்னங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? கண்டிப்பாக இல்லைங்க, 100% நெகட்டிவான வீடியோ இது. என்ன பேருன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு அதுலேயே அந்த பிராண்டு தெரிஞ்சிருக்கும். சொன்னால் ஏதாவது காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு தான் நான் சொல்லலை. இப்போ இது 400 ரூபாய் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இதை நான் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஃபுல் அன்பாக்சிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே ப்ராடக்ட் பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட்டு 3.5 minutes தான் வீடியோவோட சைஸு. உங்களுக்கு இது நிஜமாகவே ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு இந்த வீடியோ ஆக்சுவலி போடவே விருப்பம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இது தாங்க பாக்ஸ். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் வந்திருந்தது. 400 ரூபா. இந்த பாக்ஸில் மேலே இன்னொரு லேபிள் இருந்துச்சுங்க. இதில் 6000 ரூபாய் ஒர்த்துள்ளது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இது எந்த விதத்துலேயுமே ஒரு 400 ரூபாய்க்கே ஒர்த்தா அப்படின்னு எனக்கு எந்த விதத்துலையுமே என்னால் சொல்ல முடியலைங்க. இந்த ரோட் சைடில் இல்லை ஷாப்பிங் மாலில் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கண்ணாடி விற்பாங்கள்ல, 50 ரூபாய் 100 ரூபாய்ன்னு, அந்த கண்ணாடி கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி என் பொண்ணுங்க 2 வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அந்த பாலிஷ்டாக, எந்த இடமுமே கிராச்சஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராச்சஸுங்க. பிளாஸ்டிக், லோ பிளாஸ்டிக். இந்த 3D ஃபிலிமுக்கெல்லாம் போவோம் பாருங்கள், அப்போது கொடுக்குற கண்ணாடி கூட இதை விட சூப்பராக இருக்குது. அங்கே உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், உங்களுக்கு அந்த இதில் தெரியுதா அப்படின்னு தெரியல இதில் பார்த்தா. எனக்கு வீடியோவில் பார்க்கக்குள்ள அங்கே கீழெல்லாம் கிராச்சஸ்ஸு, அந்த இடத்துல அந்த மடிப்பு வர்ற இடத்துலலாம் வெறும் பிளாஸ்டிக். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ இதாக தான் இருந்தது. 2 கண்ணாடி, ரெண்டுமே அந்த மடித்து இருக்கிற இடத்துலையும் கிராச்சஸ், கண்ணாடி பூரா கிராச்சஸ். வெயிட்டும் ரொம்ப கம்மியான வெயிட் தான். பிளாஸ்டிக்கும் ஓரளவுக்கு நல்ல பிளாஸ்டிக்குன்னு கூட சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப சுமாரான பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. தயவு செஞ்சு வாங்காதீங்க. நான் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாறாதீங்க. அந்த இதில் இப்போது மீஷோலலாம் நம்ம வாங்கக்குள்ளே 7 நாளுக்குள்ளேயோ சம்திங், எனக்கு கரெக்டாக தெரியல, ரிட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாரண்ட்டி இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரிட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே நமக்கு தெரியல. அதில் அந்த பாக்ஸில் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருந்தது. அதுக்கு 2-3 நாள் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர் கேர் அட்டன் பண்ணலை. அதுக்கப்புறம் சரி மீஷோக்கே இந்த பிராண்டுக்கே கால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணி பார்த்தோம். கால் பண்ணதுக்கு அவங்க கால் அட்டன் பண்ணாங்க. அவங்க அட்டன் பண்ணி, நீங்கள் அப்பயே எங்களுக்கு இதுக்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், நீங்கள் எதுக்கு அதில் இருக்கிற இதுக்கு அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. நடுவில் கொஞ்சம் வாய்ஸ் கட் ஆயிடுச்சிங்க. நாப்தோல் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம், அதனால் உனக்கு எதுவும் பெரிய ப்ராப்ளம் வராது அப்படின்னு என் வீட்டுக்கார் சொன்னதுனால தாங்க நான் திரும்ப இதில் வாய்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். அந்த சேனலில் பார்த்து தாங்க இது வாங்கினது. தயவு பண்ணி வாங்காதீங்க. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, இது இல்லாமல் ஒரு லாந்தர் கூட வாங்கியிருந்தோம். அது இந்த சோலாரில் போடலாம், இதில் சார்ஜர்லேயும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சோலாரில் ஓரளவுக்கு ஒர்க் ஆனிச்சு, சார்ஜ் போட்டாலுமே சார்ஜ் நிற்கல, அதுவுமே லைஃப் ரொம்ப கம்மியாக முடிஞ்சிருச்சு. அப்போல்லாம் அன்பாக்சிங்லாம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, அதனால் அதை நான் காட்டலை. இப்போ இதை பார்த்துக்கோங்க, தயவு பண்ணி வாங்காதீங்க. இதே மாதிரி பயனுள்ள அடுத்த இன்னொரு தகவல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.